நாங்கள் வரலாமா? வாங்க வாங்க. என்னங்க சார்? இன்னும் சில கேள்விகள் பாக்கி இருக்குமா, விசாரிக்கணும். அன்னைக்கு அரை நாள் பேசுனீங்களே, ஏன்டா அடிக்கடி கேள்வி கேட்கறது உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்குல்ல? அதான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண வரீங்களா? தானா சாருக்கு சேர் எடுத்து போ. சரிங்க. தேங்க்யூ. ஏதோ உங்க புண்ணியத்தில் சாவாம இருக்கேன். ஜூஸ் சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். அன்னைக்கு நீங்கள் சொன்ன விஷயத்தில் தெளிவில்லாத பிளாக் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நானே பிளாக் போர்ஷனில் தான் கூட்டியிருக்கேன். நான் அதை சொல்ல வரல, நிறைய விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கு. இன்னைக்கு நேத்தா 30 வருஷமா ஜனங்களுக்கு பகுத்தறிவை தெளிவுபடுத்துறேன். அவங்களுக்கு புரியுது, ஆனா உங்களுக்கு புரியல. உயிர் தானம்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன? அது எந்த படத்துல இந்த எழுத டயலாக்? நீங்க எழுதி கொடுத்த லெட்டர்ல இருக்கு. நான் எழுதுறவன் இல்ல, நடிக்கிறவன். நீங்க எழுதி கையெழுத்து போட்ட லெட்டர் கிடைச்சிருக்கு, அதுல உயிர் தானம்னு எழுதி இருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு 3 ஆன்சர் இருக்கு. எதை சொல்ல? 3 ஆன்சரையும் சொல்லுங்க. 3ஐயும் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நான் எதுவும் எழுதல. செகண்ட், நான் யார்கிட்டையும் கொடுக்கல. தேர்ட், உயிர் தானம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. உயிர் தானம்னு உயிரை பழிவாங்கிறத சொல்றீங்களா? நீங்க திருப்பி திருப்பி கேட்கறதுனால எனக்கே தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. சிங்காரவேலு முதலியார் எழுதிய அபிதான சிந்தாமணியை பார்த்தா உயிர் தானம் என்ன, தயிர் தானம் என்னன்னு எனக்கே தெரிய வந்தது. பெரியார் திடல்ல நடந்த திராவிட கழக கூட்டத்திலையும் இப்படிதான் எமோஷனலா பேசியிருக்கீங்க. இமோஷன் இருக்குன்னா தானே பேசுறேன், இல்லைன்னா நான் ஏன் பேச போறேன்? நீங்க கூத்தாடின்னு சொன்னது எம்ஜிஆர் தானே? இல்ல, நீங்களே நடிகரா இருந்துட்டு கூத்தாடின்னு ஏன் திட்டுறீங்க? நடிக்கிறவன்லாம் நடிகனா? நடிகர்லாம் என்ன ஒண்ணா? நடிக்கிறதுல 6 வகை இருக்கு, 6 கேட்டகரி. பொருளுக்காக நடிக்கிறவன், போகத்துக்காக நடிக்கிறவன், உல்லாசத்துக்காக நடிக்கிறவன், பொழுதுபோக்குக்காக நடிக்கிறவன், ஊர் மெச்ச நடிக்கிறவன், கொள்கையை பரப்புறதுக்காக நடிக்கிறவன். நான் 6வது கொள்கையை பரப்புறதுக்கு நடிக்கிறவன். சார்லி சாப்ளின், பிருத்திவிராஜ், அது மாதிரி நான். எங்க அப்பா நடிகனா? என் பாட்டன் ஃபைனான்சியரா இல்ல ஃபில்ம் ப்ரொடியூசரா? நானா நடிக்க வந்தவன். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல பெரியார பார்த்தேன், பிடிச்சிருந்தது, பிடிச்சுக்கிட்டேன். அவருக்கு தான் சினிமாக்காரங்களே பிடிக்காதே. எப்ப பார்த்தாலும் அல்லி அர்ஜுனா கிருஷ்ணா லீலான்னு போட்டா பிடிக்குமா? அதை அப்படியே மாத்தி விதவைக்கு திருமணம் பண்ணி வைக்கிற விமலா நாடகம் போட்டேன். பார்த்தாரு, பிடிச்சிருந்தது. அப்பவும் என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ நல்லா நடிக்கிற, எல்லாருக்கும் பிடிச்ச நாடகத்துல நடி. ஆனா சூனாமானாட்ட சேராதன்னு சொன்னார். சூனாமானா தப்பா எடுத்துக்காதீங்க, சூனாமானா சுயமரியாதைன்னு அர்த்தம். கொள்கைக்காக நடிச்சேன், பணத்துக்காக நடிக்கிறவன் இந்த ராதா இல்ல. பெரியாருக்கு சினிமா பிடிக்காது சொன்னீங்களே, என்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? ஏதோ அதிசயமா ராதா திருந்திட்டான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காமராஜரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சுத்தி வளைச்சி எங்க வரீங்கன்னு புரியுது, ஆனா நீங்க எப்படிதான் சுத்தினாலும் இந்த ராதா வளைய மாட்டான். காமராஜரை பத்தி கேட்டீங்க, அவர் மந்திரியா இருக்கிறப்ப நானே இவ்வளவு காரியம் செஞ்சிருக்க மாட்டேன்னு பெரியாரே பாராட்டினார். என்ன பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாரு, போனேன். எனக்கு பணம் வேணான்ட்டேன். என்ன பாராட்டி பொன்னாடை பார்த்தினாரு. புனித ஆடைன்னாரு. ஆடையில என்ன புனித ஆடை? பொறுத்தரவரே புனிதம், அதனால இது புனிதம்னு பேசினேன், அவ்வளவுதான். சார், எனக்கும் காமராஜருக்குள்ள நட்பு நீங்க புலனாய்வு பண்ற அளவுக்கு ரகசியமானதல்ல. ஒன்னே ஒன்னு. அவர் உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொல்லணும்? காமராஜ் டெல்லியில தங்கியிருந்த வீட்டுக்கு தீ வைக்கலையா? அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது பாதுகாப்பு கொடுத்தோம். காமராஜரை பாதுகாக்கணும்னு பேசுனது தப்பா? அப்படி யார் நினைச்சது? அத கோடை தான் அப்படி நினைப்பான். அதுக்காக தான் உயிர் தானம் பண்ணணும்னு நினைச்சீங்களா? வந்ததுல இருந்து ஒரே டயலாக் தான் பேசிட்டு இருக்கீங்க. டோன்ட் ரிப்பீட். இவ்வளவு பேசுறீங்க, கன் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணாம ஏன் வச்சிருந்தீங்க? லைசன்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா பர்மிஷன் கொடுத்தவங்க கேட்க வேணாமா? ஏன் கேட்கல? அவங்க கேட்காட்டி நீங்க ரெனியூவல் பண்ணிருக்கணும். போலீஸ் தான் சார் கேட்கணும். நோ, அவங்க கேட்காட்டி நீங்க ரெனியூவல் பண்ணிருக்கணும். நான் ரெனியூ பண்ணாதான் அவங்க தான் கேட்கணும். நோ, ரெனியூவல் பண்ணாது உங்க மிஸ்டேக். நான் நடிகன், எனக்கு பல வேலை பல ஜோலி இருக்கும். இவங்க போலீஸ், அது ஒண்ணு தானே வேலை. போதுங்க, எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க? டாக்டர் வர நேரமாச்சு. டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம். அப்படியா? கத்தி தானம்னா என்ன?
எல்லாரும் தற்காப்புக்காக கத்தி வச்சுக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. நீங்க வச்சிருக்கீங்களா? கண்ணு இருக்கும்போது கத்தி எதுக்கு? கண்ணே அதுக்கு தான் வாங்குனீங்களா? நான் முன்னாடியே வாங்கினேன். மேடையில் நடிக்கும் போது பசங்கள்லாம் கலாட்டா பண்ணுவாங்க, அவங்கள பயமுறுத்துறதுக்காக ஃபார்மாலிட்டிக்காக வச்சிருந்தேன். மற்றவங்க நாடகத்துக்கு டைலாக் முக்கியம், ஆனால் என் நாடகத்துக்கு தைரியம் முக்கியம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம் சார். உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. நீங்களே நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஓகே சார், டேக் கேர். வரேம்மா. வேண்டாங்க, கூட்டம் சேருங்க, சொன்னா கேளுங்க. உள்ள போலாம் வாங்க. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, அப்புறமா பாத்துக்கலாம். உடம்பு சரியில்லாத நேரத்துல இந்த மாதிரி வாக்கிங் வர வேணான்னு அதுக்கு தான் டாக்டர் சொன்னாரு. சொன்னா கேளுங்கம்மா, தொந்தரவு பண்ணாதீங்க. சரிம்மா, சரி, அப்புறம் பேசிக்கலாம்மா. உடம்பு சரியில்லை அவருக்கு, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்ல. சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்கம்மா. நீங்க வாங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, ஐயா இங்க தான் இருப்பாரு, எங்கேயும் போக மாட்டாங்க. போங்கம்மா, தயவுசெய்து சொன்னா கேளுங்க, போங்க. தேவையில்லாம இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும், அதுக்கு தான் சொன்னேன் வெளியில வராதீங்க. சார் அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். போங்க சார். வாங்க. வாங்க தம்பி. அண்ணா எப்படி இருக்காரு நீ? ஆஸ்துமா தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. டாக்டருங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் வெளியில இருக்க சொன்னாங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? டாக்டருங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ போலீஸ் தொந்தரவு வேற. ரஷ்யாவும் ராணியும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. வெளியில போனா மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. உங்க அப்பா தான் எம்ஜிஆர் சுட்டதா சொன்னதுனால ரவி வேற 2 பசங்களை போட்டு அடிச்சிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல வம்பு இழுத்தாங்கன்னு வாசு தம்பி வேற தகராறு பண்ணிருக்காரு. அம்மாவும் கீதாவும் இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. பசங்களுக்கு துணையா இருக்குமேன்னு போலீஸ் வேற அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றாங்களாம். காவல்துறை இப்போ கொஞ்சம் வேகமாக தான் செயல்படுறாங்க. இவங்க விசாரணை பண்றதை பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு தோணுது. வாசுவை போய் விசாரிச்சிருக்காங்க. அவரு ராதாண்டன் தான் சுட்டாருன்னு சொல்லியிருக்காரு. என்னையும் விசாரணைக்கு அழைச்சாங்க. என் அலுவலகத்தெல்லாம் சோதனை போட்டாங்க. அவரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தானே இருந்தாரு. ஆனா கட்சிக்காரங்க யாருமே அவருக்கு உதவ வரலையே. மக்கள் மத்தியில எம்ஜிஆர் மேல ஒரு அனுதாபம் இருக்கு. அதனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவா யாரும்
செயல்பட பயப்படுறாங்க. ஆமா, பயப்படாதீங்க. அண்ணனுக்கோ உங்களுக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாம் சரியாயிடும். நம்ம கட்சி தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. மனசு தைரியப்படுத்திக்கிறேன். அண்ணி, அண்ணனுக்கு சீரியஸா இருக்கா அண்ணி? என்னப்பா சொல்ற? போய் பாருங்க. இல்ல மேடம், சொன்னா புரிஞ்சுக்கங்க மேடம். அலோ பண்ண முடியாது மேடம். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு மேடம். முடியாது மேடம், சொன்னா புரிஞ்சுக்கங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. உள்ள அலோ பண்ண கூடாது மேடம். சொன்னா புரிஞ்சுக்கங்க. விடுங்க டாக்டர். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால நமக்கு ஏதாவது ப்ரெஷர் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? எம்ஜிஆர் மேலே உள்ள அனுதாபத்தால தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குன்னு நம்ம ஆஃபீஸர்ஸே பேசிக்கிறாங்க சார். எதிர்ப்புகள் வரலாம், மேபி. அப்போ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுல ராதாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு மேலே இதை பற்றி பேசணும்னா சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுவோம் சார். அப்படி ஒரு ஆபத்து உங்களுக்கு இன்னும் இருக்கு. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ராதாவுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ஜிஆரோடது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மிஸ்டர் மேனன், நான் என்ன பாலிடிக்ஸாக பண்ண போகிறேன்? நான் கேஸை விசாரணை பண்ணியிருக்கேன். யார் என்ன வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் ராதாக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இதை ஜட்ஜ்மெண்ட்டாக மாற்றுறது பிபியோட வேலை. பிபி சைட் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ராதா உள்ளே போகிறது உறுதி. செருப்பு விட்டுறையா அண்ணே? அண்ணே வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா லட்சுமி அதான். நல்லா இருக்கீங்களாண்ணே? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க? நல்லா இருக்கண்ணே. ஆமா, கடைசியா எங்க மேக்கப் போட்ட? தஞ்சாவூர் திருவிழாவில் போன மாசம் நாடகம் போட்டேண்ணே. ஓ, தஞ்சாவூர்ல காசு ஒழுங்கா கொடுத்தாங்களா? பேசுனதுல பாதி கொடுத்தாங்கண்ணே. காதெல்லாம் எப்படி மாறிடுச்சு இப்போ. டூ போட்டு நடிக்கிற சினிமாக்காரனுக்கு லட்சம் லட்சமா அள்ளி கொடுக்குறான். சிங்கம் போல நடிக்கிற நாடகக்காரனுக்கு 50 ரூபா பாக்கி வைக்கிறான். காலை எவ்வளோ மாறி போச்சு. என்ன விஷயமா வந்த? அண்ணே, மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க தானே தாலி எடுத்து கொடுக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை இங்கே கூப்பிட்டு வரியா? இல்லைண்ணே, வந்த வாசல் நம்ம வீட்டில் வச்சு தானே கல்யாணம். நான் வயிற்றுவலியில் படித்தேன் நினச்சியா? அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். வெளியே தானாக்காரன் நிற்கிறான் பாரு. எப்படி வர முடியும்? விடுவானா வெளியே? நம்ம முத்தியானந்த் தான் சொன்னார்ண்ணே, போலீஸ் கிட்ட பேசினா எப்படியாவது விடுவாங்கன்னு. நினைச்சப்பெல்லாம் விடுறதுக்கு என்னையும் அரெஸ்ட் பண்ணுறான். அண்ணாதுரை எழுதுன சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ய நடத்துல நானும் நடிச்சிருக்கேன்னே. என்ன நல்லாவே அவருக்கு தெரியும்ண்ணே. லட்சுமணன் லட்சுமணன் தான் நான் கூப்பிடுவாரு. இப்போ அவர் தானே முதலமைச்சராக இருக்காரு. அவர்கிட்ட பேசி ஏதாவது ஏற்பாடு பண்றேண்ணே. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இப்போ நடக்கிறது போலீஸ் சாம்ராஜ்யம். 80 அடி என்ன 700 அடி தூரத்தில் இருந்து கூட அண்ணாதுரையை பார்க்க. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கட்டும். நான் இங்கேருந்தே வாழ்த்துறேன். நான் வெளியே வந்தவுடனே நேராக வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வரேண்ணே. போயிட்டு வா, போயிட்டு வா. வாங்க சார், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. இந்த ஆஸ்பத்திரியிலே நான் அடிக்கடி பார்க்குற ஒரே ஆள் நீங்கள் ஒருத்தர் தான் சார். நாளைக்கு இங்கேருந்து உங்களை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜெயிலுக்கு? ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு. அதை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே. நீங்கள் என்ன போலீஸா இல்லை டாக்டரா? டாக்டர் டிசைட் பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. வேற என்ன சொன்னார்? நீங்கள் இங்கே இருக்கணுமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமான்னு நாங்களே முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டார். ஓ, காலையில் இன்ஸ்பெக்டர் வருவார், உங்களை ஜெயிலுக்கு கொண்டு போவார். எதுக்கு அவருக்கு சிரமம்? எனக்கு ரூட்டு தெரியும், நானே நேராக வந்துடுவேன். ஆமாம், ராமச்சந்திரனை எப்போ ஜெயிலுக்கு கொண்டு போகிறீங்க? அவர் எதுக்கு நாங்கள் ஜெயிலுக்கு கொண்டு போகணும்? என்ன சார், எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா வந்தோம், ஒன்றா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். என்னை மட்டும் ஜெயிலுக்கு கொண்டு போகிறீங்க. ராமச்சந்திரனை அரெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் வருவார், உங்களை ஜெயிலில் ஹேண்ட் ஓவர். என்ன சார், சினிமா மாதிரியே இருக்கு. 50 பேரை அடிக்கிறான் ஒருத்தன், அடிபட்டவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அடித்தவனை விட்டுறாங்க. என்னதானா? எதுக்கு அழுவுற? ஜெயிலுக்கு போனால் தான் பெரிய மனுஷனா திரும்பி வரலாம். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. ஏன் இன்ஸ்பெக்டர் சார், ஒருத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறதே பெரிய தண்டனை, அதுக்கு மேலே ஜெயிலில் வச்சு என்ன செய்ய போறீங்க? இதுக்கு என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க?
நான் எப்பயுமே பதில் எதிர்பார்த்து கேள்வி கேட்கறதில்ல. இந்த முட்டா ஜனங்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டேன், பதிலாக சொன்னாங்க. ஜெயிலுக்கு போன உடனே வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரௌசர் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். கோர்ட்ல ஒரு கைதிக்கு தண்டனை கொடுத்த பிறகுதான் கொடுப்பாங்க. நம்ம தலைவர் சுட்ட கொலரால் வர கேள்வி நல்லா கேட்கல. யோ நீ நல்லா இருப்பியாயா? ஏன் நல்லதா இருக்கேன். இந்த வார் மந்திரிக்கு பந்தோபஸ்து போட வேண்டிய போலீஸ் யூனிஃபார்மோட என்னோட வராங்க. பேசாதயா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. யார் மணி போமா தானே. இன்ஸ்பெக்டர் ஸ்டாப். பெண் பாவம் பொல்லாதது. அவங்க பேசுறத கேட்கணும், பேச விடுங்க. யோ வாதியார் எம்புட்டு நல்லவர். எதிரி கூட கெடுதல் நினைச்சது இல்ல. எம்புட்டு படத்துல நீ அவர் கெடுதல் பண்ணிருக்க. அவர் உன்னை மன்னிச்சு தானே விட்டுருக்காரு. அவரை போய் சுட்டிட்டியா? இது நியாயமாயா? இதுக்கேமா கோவப்படுற? புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறது இல்லையா? அண்ணன் தம்பி சண்டை போடுறது இல்லையா? நாங்க நண்பர்கள் சண்டை போட்டோம். கையில கம்பு இருந்தா அதால அடிச்சிருப்போம். துப்பாக்கி இருந்தது, சுட்டு விட்டோம். நீ சுட்ட, ஆனா தலைவருக்கு ஒண்ணு ஆகல. தர்மம் தலை காத்திருச்சு பாத்தியா? மரணத்தை ஜெயிச்சு வந்துட்டாருல்ல. அவர் மரணத்தை ஜெயிச்சு வந்தாரு, நான் என்ன மண்ணியா ஜெயிச்சு வந்தேன். அவருக்கு ஒரு குண்டு, எனக்கு நெத்தியில ஒரு குண்டு, கழுத்துல ஒரு குண்டு. என்னை எந்த தர்மம் காப்பாத்துச்சு? இப்படி நடந்து உனக்கு வாய் கூட அடங்கலையே. அது கூடவே பிறந்ததாச்சு, அடங்குவேன் அடங்காது. டிஸ்சார்ஜ் ஆகி கோட்டைக்கு போயிடுவாரு. உன் பொழப்ப பாரு. போலீஸ் போச்சு இல்லைன்னா நான்லாம் வந்து